11 வருஷம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். திடீர்னு கல்யாணம். ஆனால் இப்போது இந்த மாதிரியா நடிகை பிரியங்கா நல்கரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சன் டிவியில் ரோஜா சீரியல் மூலியமாக பிரபலமானவங்க தான் நடிகை பிரியங்கா நல்கரி. அவங்களுடைய கணவரை பிரிந்திருக்கிறதா இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்க பேசின ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வந்துட்டு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதில் பிரியங்கா நல்கரி அவங்களுடைய கணவர் ராகுலை 11 வருடங்களாக காதலிச்சுட்டு வந்த நிலையில் அவங்களுக்கு திடீர்னு கல்யாணம் எதனால் நடந்துச்சு அப்படிங்கிறது பற்றியும் திருமணத்துக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பற்றியும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பிரியங்கா நல்கரி பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியலில் ரொம்பவே அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்களை கவர்ந்து தொடர்ச்சியாக பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சீரியலில் அவங்க கதாநாயகியாக நடித்தாங்க. அதுக்கப்புறமா அந்த சீரியல் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் ஒளிபரப்பான சீதாராமன் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சுது. திருமணம் முடிஞ்ச ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க சீரியலிருந்து விலகவும் செஞ்சாங்க. இப்படியான ஒரு நிலையில தான் ரீசெண்டாக அவங்க பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது. அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு திடீர் கல்யாணம்லாம் நடக்கலை. நானும் என்னுடைய கணவர் ராகுலும் 11 வருடங்களாக காதலிச்சுட்டு வந்தோம். ஆனால் காதல் வாழ்க்கையே நாங்கள் வாழவே இல்லை. காரணம், நாங்கள் காதலிக்க ஆரம்பித்தது ஒரு நிகழ்ச்சியில் பார்த்து தான். நாங்கள் 2 பேருமே அந்த நேரத்தில் ஜீ தெலுங்கு சேனலில் நடிச்சிட்டு இருந்தோம். 2 பேருமே ஒரே சேனலில் நடிக்கும்போது சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் எங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறமா அது காதலாக மாறிச்சு. 2 பேருமே காதலிச்சிட்டு இருக்கும்போதே பிரம்மாண்டமாக என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு தெலுங்கு நடிகர்கள் பல பேர் வந்திருந்தாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ராகுலுக்கு மலேசியாவில் வேலை கிடைச்சதும் அவர் மலேசியாவுக்கு போயிட்டாரு. நான் இங்கே தமிழில் ரோஜா சீரியலில் நடிச்சிட்டு இருந்தேன். இந்த சீரியலில் நடிக்கும்போது எனக்கு கிடைத்த வரவேற்பால் இந்த சீரியலில் தொடர்ந்து நான் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கூட எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில நாட்கள் நாங்கள் பேசாமல் கூட இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் மறுபடியும் பேசிட்டோம். அப்போது எப்போ திருமணம் வச்சுக்கலாம் இந்த மாதிரியா ராகுல் என்கிட்ட கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு ரோஜா சீரியல் முடியட்டும், இந்த சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும்போது திருமணம் செஞ்சால் நல்லா இருக்காது இந்த மாதிரியா சொல்லியிருந்தேன். அதன்படி சீரியல் முடிஞ்சதும் அவர் எப்போ திருமணம் இந்த மாதிரியா கேட்டார். நான் உடனே வச்சுக்கலாம் இந்த மாதிரியா சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் தான் ஜீ தமிழில் எனக்கு சீதாராமன் சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அந்த கதையை கேட்டதும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல மனசே வரல. உடனே நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நானும் ராகுலும் ரொம்பவே சிம்பிளாக திருமணத்தை நடத்தி முடித்தோம். கோவிலில் திருமணம் நடக்கும்போது நாங்கள் 2 பேரும் மட்டுமே இருந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவால் கூட வர முடியல. காரணம், அவங்களுக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்தது. அதே போல் ராகுலோட வீட்டில் எங்களுடைய திருமணத்துக்கு இப்பயும் சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் திருமணம் செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நான் இனி திருமணம் முடிச்சாச்சு, அவரோட தான் நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரியா தான் சீதாராமன் சீரியல்லேருந்து வேறு வழியே இல்லாமல் விலகுனேன். ஆனால் திருமணம் முடித்து வீட்டில் இருக்க ஆரம்பித்த ஒரு சில நாட்கள்லேயே என்னால் இருக்க முடியல. காரணம், நான் சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டதுனால எனக்கு நடிப்பு இல்லாமல் இருக்கவே முடியல. இந்த மாதிரியா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்ததை பார்த்து என்னுடைய கணவர் நீ நடிக்க போய் இந்த மாதிரியா சொன்னார். அதனால தான் நான் இப்பயும் நல தயமந்தி சீரியலில் நடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா நல்கரி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது பழைய பேட்டி. இது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு இணையத்தில் வைரல் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனிவே பிரியங்கா நல்கரியை நீங்கள் சீரியலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் அகெயின் அவங்களுடைய ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.